ஹாய் மை டியர் குட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குட்டீஸ் தமிழ் பீட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, 4ஆம் வகுப்புல 2ஆம் பாடமா இருக்கக்கூடிய பனைமர சிறப்பு அப்படின்ற பாடத்தை நம்ம என்ன செய்ய போறோம், இப்ப பார்க்க போறோம். இந்த பாடத்துல பனைமரத்தோட பிரிவுகள் என்ன, பனைமரத்தோட நன்மைகள் என்ன, பனைமரத்துல நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது, அதை நம்ம எப்படி எல்லாம் பேணி பாதுகாக்கணும் அப்படின்றத பத்தி என்ன சொல்றாங்க சொல்ல போறேன். அதுல 2 குழந்தைங்க, உங்கள மாதிரி 2 குட்டீஸ் என்ன பண்றாங்க, பேர் அழகன், வண்ணமயில். 2 பேரும் அவங்க தாத்தா கிட்ட இந்த பனை மரத்தை பத்தி என்ன செய்யறாங்க, விளக்கமா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பாடத்தை நம்ம இப்ப பார்க்கலாமா? கவனிக்கிறீங்களா? கவனிங்க. மாலையில் பள்ளி முடிந்து அழகனும் வண்ணமயிலும் மகிழ்வுடன் பேசிக்கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். வழியில் சாலையோரத்தில் பந்து போல கருப்பு நிறத்தில் ஒரு பழம் விழுந்து கிடந்தது. அதை எடுத்து பார்த்தனர். அது என்னவென்று தெரியவில்லை. அவர்கள் அவ்வழியே வந்த தாத்தாவிடம் இது என்னவென்று கேட்டனர். ஸ்கூல் முடிச்சு சாயந்தரமா வீட்டுக்கு வர நேரத்துல வீடு திரும்பிட்டு இருந்த போது அப்ப என்ன பண்ண, ரோடு ஓரத்துல என்ன கிடக்கு, ஒரு கருப்பா ஒரு பழம் விழுந்து கிடந்ததான். அத வண்ணமயிலும் அழகனும் பார்த்து, இது என்ன பழம்னு தெரியலையே, புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணாரு, அங்க வழியில வந்த தாத்தா கிட்ட என்ன பண்றாங்க, இது என்ன பழம் தாத்தா அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, அழகன், தாத்தா தாத்தா இது என்ன பழம் தாத்தா கேக்குறாங்க. இது என்ன பழம் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு தாத்தா பதில் சொல்றாரு. பாருங்க, இதுவா, இதுதான் பனம்பழம். இது தெரியாத தம்பி, இதுதான் தம்பி பனம்பழம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பக்கத்துல இந்த வண்ணமயில் கேக்குறா, இந்த பழத்தை சாப்பிடலாமா தாத்தா, இது பனம்பழமா, அப்பனா இந்த பழத்தை நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது தாத்தா அப்படின்னு என்ன பண்றா, வண்ணமயில் கேக்குறா. அதுக்கு தாத்தா சொல்றார். பாருங்க, சாப்பிடலாம் வண்ணமயில், மிக சுவையாக இருக்கும், சத்து மிக்கது. அதுக்கு தாத்தா என்ன சொல்றாரு, சாப்பிடலாம்ப்பா, இது ரொம்ப சுவையா இருக்கும், ரொம்ப நிறைய சத்துக்கள் நிறைந்த பழம் இது அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அழகன் கேக்குறான். பாருங்க, இந்த பனம்பழத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளது தாத்தா, இந்த பழத்தை பத்தி எங்களுக்கு எல்லாம் சொல்லுங்களேன், அதை தெரிஞ்சுக்கணும், எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்குது, கொஞ்சம் சொல்லுங்க தாத்தா அப்படின்னு என்ன பண்றான் கேக்குறான். தாத்தா என்ன சொல்றாரு பாருங்க. தாத்தா, சொல்கிறேன் தம்பி, பனம்பழம் பனைமரத்தில் காய்த்து பழுக்கும். பனைமரம் நீண்டு வளரக்கூடியது. இது வேர், தூர்பகுதி, நடுமரம், பத்தை மட்டை, உச்சி பகுதி, ஓலை, சில்லாட்டை, பாலைப்பீலி, பனங்காய், பச்சை மட்டை, சாலை ஓரை, குருத்தோலை என்ற 12 உறுப்புகளை உடைய மரம். இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயனை தரக்கூடியது. அதனால் தான் பனைக்கும் கற்பகத்தரு அதாவது கற்பகத்தரு அப்படின்ற ஒரு வேற பேரு இருக்குன்னு சொல்றாங்க. கவனிங்க மறுபடியும். தாத்தா சொல்றாரு, சொல்றேன் தம்பி, பனம்பழம் பனைமரத்துல இருந்து காய்ச்சி பழுக்குது. பனைமரம் எப்படி இருக்கும், ரொம்ப உயரமா நீளமா வளரக்கூடியது. இது மொத்தம் 12 பகுதிகளை உள்ளடக்கி இருக்கான். என்னென்ன பகுதி பார்க்கலாம். தூர்பகுதி, நடுமரம், பத்தை மட்டை, உச்சி பகுதி, ஓலை, சில்லாட்டை, பாலைப்பீலி, பனங்காய், பச்சை மட்டை, சாறை ஓலை, குருத்தோலை என்ற 12 உறுப்புகளை உடையது இந்த மரம். ஒவ்வொரு உறுப்பும் ஒரு ஒரு பயனை தரக்கூடியது. அதனால்தான் இந்த பனை மரத்துக்கு இன்னொரு பேர் கற்பகத்தரு அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணாரு தாத்தா விளக்கமா அதனுடைய பனைமரத்தோட உறுப்புகளை பத்தியும் இன்னொரு பேரை பத்தியும் சொன்னாரு. இப்போ வண்ணமயில் கொஸ்டின் கேட்கிறான். ஆஹா, பனைமரம் இவ்வளவு சிறப்பானதா தாத்தா, நான் நுங்கு மட்டுமே சாப்பிட்டுள்ளேன். இந்த பனைமரத்தில் நமக்கு வேற என்ன பயன், பனைமரத்துல இவ்வளவு சிறப்பெல்லாம் இருக்கா தாத்தா, எனக்கு தெரியவே தெரியாது. நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த மரத்துல இருந்து வரக்கூடிய நுங்கு மட்டும் தான் சாப்பிட்டு இருக்கிறேன். நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா நுங்கு? ஆமா, வெயில் காலத்துல கிடைக்கும் இல்லையா நுங்கு, அது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா, அந்த நுங்கு நான் சாப்பிட்டு இருக்கிறேன், வேற எதுவுமே எனக்கு தெரியாது தாத்தா அப்படின்னு சொல்றா. உங்களுக்கு அப்படித்தானே, இப்ப தெரிஞ்சுக்கோங்க. தாத்தா சொல்றாரு, நுங்கு பனங்கிழங்கும் உணவாக பயன்படுது. இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நுங்கு பனங்கிழங்கு நமக்கு என்ன செய்யுது, உணவா பயன்படுது. பனை ஓலைகள் கூடைகள் முடையவும், கைவினை பொருட்கள் செய்யவும், கூரை வேயவும் பயன்படுகின்றன. பனஞ்சாறு பதநீராகவும், கற்கண்டாகவும், கருப்பட்டியாகவும் பயன் தருகிறது. மேலும் பனைமரம்
புயலை தாங்கும் வலிமை பெற்றது. பாருங்களேன், நுங்கு பனங்கிழங்கு வந்து நமக்கு உணவா பயன்படுறது மட்டும் இல்லாம பனை ஓலைகள் வச்சு என்ன பண்றாங்களாம், வீட்டுக்கும் வீடு கட்டவும் ஓலையா போடுறாங்க, கூடைகளும் உடையறாங்களாம். அதுல சின்ன சின்ன பொம்மைகள், கைவினை பொருட்கள், பொம்மை, இந்த குழந்தைங்களோட கிளுகிளுப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன செய்யறாங்க, இதுல செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம மாதிரி கூரைகளுக்கு வீடுகளுக்கு கூரை வையம் என்ன செய்யப்படுறாங்க, பயன்படுத்துது. பனஞ்சாறு இருக்குல்ல, பழத்துல இருந்து எடுக்கிறாங்களே, இந்த சாறு வச்சு என்ன பண்றாங்களா பாரு, பதநீர் நீங்க எல்லாம் குடிச்சிருப்பீங்க. ஊர் பக்கத்துல எல்லாம் போனா பனைமரங்கள் நிறைய இருக்கக்கூடிய இடத்துல பதநீர் கிடைக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம கற்கண்டும் தயாரிக்கிறாங்களாம். கருப்பட்டின்னு என்னது, கருப்பட்டி பனஞ்சாத்து வெல்லம் கருப்பட்டின்னு சொல்லுவாங்க. அதுவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரிலாம் பயன் தருதுன்னு சொல்றாங்க. மேலும் பனைமரம் புயலை தாங்கும் வலிமை பெற்றது. பனைமரத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் தான், புயல கூட என்ன செய்யாதான், அது கீழே விழாதா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா. அதனால என்ன சொல்றாங்க, பனைமரம் புயலை தாங்கும் வலிமை பெற்றது. எவ்வளவு காத்தடிச்சாலும் என்ன பண்ணாது, பனைமரம் நம்ம குளக்கரைகளை ஏரி பகுதியில இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி என்ன செய்யாது, விழவே விழாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமா. அழகன், இவ்வளவு பயன்மிக்கதா பனை அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தாத்தா சொல்றாரு, ஆமாம் அழகா, அது மட்டுமல்ல, நமது முன்னோர்கள் பற்றியும் பண்டைய இலக்கியங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நமக்கு பெரிதும் உதவுவது பனை ஓலை சுவடிதான். அது மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்பெல்லாம் நம்ம எதுல எழுதுறோம், நோட்டு புத்தகத்துல எழுதுறோம். இல்லைன்னா இன்னும் இப்ப சமீப காலமா என்ன பண்றோம், எல்லாத்தையும் குறிப்புகள் எல்லாம் நம்ம கம்ப்யூட்டர்ல தான் ஃபீட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா. ஆனா அந்த காலத்துல வந்து நம்ம முதியோர்கள் என்ன நோட்டு புத்தகம் வச்சு எழுதலாம். பெரிய உதாரணம், திருக்குறள் எழுதினா திருவள்ளுவர் என்ன பண்ணாரு, நோட்டு புத்தகம் வச்சு எழுதினாரா? இல்ல, பனை ஓலையில தான் என்ன பண்ணிருக்காரு, அவரு தன்னுடைய திருக்குறள் எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, மகாபாரதம் ராமாயணம் எழுதிய வியாசர் போன்ற முனிவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, முதல்ல இந்த ஓலைச்சுவடியில் தான் என்ன பண்ணிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அது மூலம் தான் நம்ம செஞ்சுக்க முடியுது, பண்டைய காலத்துல உங்களுடைய பெருமைகளை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இலக்கியங்கள், பண்டைய கால மரபுகளை பற்றி தெரிந்து கொள்ள நமக்கு பெரிதும் உதவியது இந்த பனை ஓலைச்சுவடி தான் அப்படின்னு சொல்றாரு. மந்தமயில் கேக்குறா, அப்படியா தாத்தா அப்படின்னு கேக்குறா. தாத்தா சொல்றாரு, பனைமரத்தின் வேர் நீரை தக்க வைத்துக் கொள்ளும் இயல்பு கொண்டது. பனைமரத்தோட வேர் என்ன செய்யுமா, நீரை தக்க வைத்துக் கொள்ளும் இயல்பு கொண்டது. இது நிலத்தடி நீர்மட்டம் உயர காரணமாக அமைகிறது. பனைமரத்தோட வேர் இருக்கு இல்லையா, அந்த வேருடைய தன்மை எப்படின்னா, நீரை வந்து என்ன செய்யுமா, தன் நகத்தை நிறைய தக்க வச்சுக்குமா, என்ன செய்யாதான், சும்மா விட்டுறாதான், தண்ணி கிடைக்கும் போதெல்லாம் சேமிச்சு வைக்கும் தன்மை இருக்கான். அதனால இந்த நிலத்தடி நீர் மட்டும் நமக்கு என்ன செய்யுதான், உயருமா, நீர் மட்டும் என்ன செய்யாது, குறையாதான் காரணமாக அமைகிறது. அழகன் சொல்றான், அடேங்கப்பா, இந்த மரத்துக்கு இவ்வளவு சிறப்பா, எங்களுக்கு தெரியாம போச்சு, இந்த மரத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கா தாத்தா அப்படின்னு என்ன பண்றான், கேக்குறான். இன்னும் அவங்க சொல்றக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் தாத்தா தீர்த்து வைக்கிறாரு. அதை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ இதோட நான் என்ன பண்றேன், இந்த பார்ட்டை முடிக்கிறேன். இதோட செகண்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ குட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.